பனாமா ஆக்கிரமிப்பு 1989 டிசம்பர் 20ஆம் தேதி லத்தீன் அமெரிக்க அரசியல் வரலாற்றில் பெரும் அதிர்வை ஏற்படுத்திய நிகழ்வாக அமெரிக்கா பனாமா நாட்டை இராணுவ ரீதியாக ஆக்கிரமித்தது. ஆபரேஷன் ஜஸ்ட் காஸ் என பெயரிடப்பட்ட இந்த நடவடிக்கையின் பிரதான நோக்கம் பனாமாவின் அதிபராக இருந்த ஜெனரல் மனுவேல் நோரிக்காவை பதவி நீக்கம் செய்து கைது செய்வதாக அமெரிக்க அரசு அறிவித்தது. அப்போது அமெரிக்க அதிபராக இருந்த ஜார்ஜ் H.W. புஷ் பனாமாவில் வசித்த அமெரிக்க குடிமக்களின் பாதுகாப்பு, பனாமா கால்வாய் பாதுகாப்பு மற்றும் ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதே இந்த நடவடிக்கையின் காரணம் என விளக்கமளித்தார். பனாமா கால்வாய் உலக வர்த்தகத்திற்கு மிக முக்கியமான கடற்பாதையாக இருந்ததால் அந்த நாட்டில் அமெரிக்காவின் அரசியல் மற்றும் இராணுவ தலையீடு நீண்ட காலமாக தொடர்ந்து வந்தது. ஆரம்பத்தில் அமெரிக்க உளவுத்துறையுடன் நெருக்கமாக செயல்பட்ட மனுவேல் நோரிக்கா பின்னர் போதைப்பொருள் கடத்தல், மனித உரிமை மீறல்கள் மற்றும் தேர்தல் மோசடிகள் போன்ற குற்றச்சாட்டுகளில் சிக்கினார். குறிப்பாக 1989 நடைபெற்ற தேர்தலில் எதிர்க்கட்சியின் வெற்றியை ஏற்க மறுத்தது பனாமாவில் கடும் அரசியல் நெருக்கடியை உருவாக்கியது. இந்த சூழலில் டிசம்பர் 20 அதிகாலை சுமார் 27,000 அமெரிக்க வீரர்கள் பனாமாவில் நுழைந்து வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதல்களை நடத்தினர். பனாமா பாதுகாப்பு படைகள் விரைவில் சிதறின. தலைநகர் பனாமா உள்ளிட்ட பகுதிகளில் கடும் மோதல்கள் ஏற்பட்டன. மனித உரிமை அமைப்புகளின் கணிப்புப்படி இந்த நடவடிக்கையில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் உயிரிழந்தனர். தாக்குதலுக்கு பின்னர் மனுவேல் நோரிக்கா வாட்டிகன் தூதரகத்தில் தஞ்சம் புகுந்தார். பல நாட்கள் நீண்ட அழுத்தங்களுக்கு பிறகு அவர் அமெரிக்க படைகளிடம் சரணடைந்து அமெரிக்காவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணை மற்றும் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார். இந்த ஆக்கிரமிப்பு உலக அளவில் கடும் விமர்சனங்களை எழுப்பியது. பல நாடுகள் இதை ஒரு சுயாதீன நாட்டின் உள்நாட்டு செயல்களில் தலையீடு என கண்டித்தன. அதே நேரத்தில் அமெரிக்கா இதை ஜனநாயகத்தை மீட்ட நடவடிக்கையாக விளக்கியது. பனாமா ஆக்கிரமிப்பு குளிர்போர் காலத்தின் இறுதியில் அமெரிக்காவின் வெளிநாட்டு கொள்கையை பிரதிபலித்த ஒரு முக்கிய வரலாற்று சம்பவமாக இன்றும் நினைவு கூறப்படுகிறது.